கலிங்க விஜயம் அத்தியாயம் 48. கோயில் பணி. சோமேஸ்வரனிடம் விடைபெற்றுவிட்டு திருநெறையூரிலிருந்து புறப்பட்ட எங்கராயனும் அவன் உதவியாளனும் அன்று முழுவதும் குதிரையின் மீதேறி எங்கும் நிற்காமல் மதுரை வந்தடைந்த போது மறுநாள் விடியற்காலை நேரமாகிவிட்டது. வைகை ஆற்றங்கரை ஓரமாக ஒரு மரத்தில் தங்கள் குதிரைகளை கட்டிவிட்டு அலுப்பு தீர குளித்தனர். எங்கராயன் குளித்து முடித்தவுடன் தன்னை ஒரு வயதான அந்தனர் போல தோற்றமளிக்கும் வண்ணம் வேடம் தரித்து கொண்டான். தோளில் ஒரு அங்கவஸ்திரம், இடையில் காவி உடை, நன்றாக இழுத்து வாரப்பட்ட தலைமுடி, பட்டை பட்டையாக விபூதியை உடலெங்கும் பூசிக்கொண்டான். எங்கராயன் இள வயது முதலே நல்ல படிப்பாளி, 4 வேதங்களையும் கற்றவன், வேத மந்திரங்கள், பூஜை புனஸ்காரங்களை நன்கு அறிந்தவன். அமைச்சனான பிறகு வேத மந்திரங்களை ஓதுவதற்கு நேரமின்மையாக இருப்பினும் அவ்வப்போது பூஜைகளை செய்வது வழக்கம். எங்கராயனும் உதவியாளனும் மெல்ல நடந்தனர். சிறிது தூரம் சென்றவுடன் ஒரு சிவன் கோயிலை பார்த்து அதனுள் சென்று இறைவனை வழிபட்டனர். அங்கு கோயிலில் பட்டர் யாரும் தென்படவில்லை. கோயிலுக்கு அருகில் சில வீடுகளே இருந்தன. அந்த வீடுகளில் இருந்து ஒருவன் அந்த அதிகாலை நேரத்தில் கோயிலுக்கு வந்து சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டான். அவனிடம் எங்கராயன், கோயில் குருக்கள் எப்போது வருவார் என்று கேட்டான். அவன் நிமிர்ந்து எங்கராயனை பார்த்தான். இவர் பெரிய பண்டிதர் போல காணப்படுகிறார். பெரிய கோயில் ஏதோ ஒன்றில் குருக்களாக இருக்க வேண்டும் என்ற நினைப்புடன் மிகவும் பணிவுடன், ஐயா பண்டிதரே, இங்கே பணியாற்றிய கோயில் குருக்கள் வேண்டுதல் ஒன்றை நிறைவேற்றுவதற்காக காசி யாத்திரைக்கு சென்றிருக்கிறார். அவர் திரும்பி வருவதற்கு எப்படியும் இன்னும் சில மாதங்கள் ஆகும். அதுவரையில் கோயில் பூஜை செய்வதற்கு என்று எவரும் முன்வரவில்லை. நான் தான் கோயிலை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றிவிட்டு வருகிறேன். எனக்கு பூஜை செய்ய தெரியாது என்றான். அப்படியா? கோயிலில் பூஜை செய்யாமல் இருப்பது நல்லதல்லவே. மழை பொய்த்து போகும், ஆறுகள் வறண்டுவிடும். நகரத்திலிருந்து எவராவது ஒருவரை அழைத்து பூஜையை தொடர்வதுதானே. ஐயோ, எனக்கு அவ்வளவாக எவரையும் தெரியாதே. தெய்வ குற்றம் ஏதாவது நேர்ந்து விடுமா? அப்படி ஒன்றும் கெடுதல் நேராது. எனக்கு பூஜை மந்திரங்கள் தெரியும். நான் வட தேசத்தவன். ஒரு காரியமாக மதுரைக்கு வந்திருக்கிறேன். நான் வேண்டுமானால் சில காலம் இங்கே பூஜை செய்கிறேன். எனக்கும் என் பணியாளனுக்கும் தங்குவதற்கு இடம் வேண்டும். ஐயா, இங்குள்ள வீடுகளில் ஒரு வீட்டில் நான் குடியிருக்கிறேன். மற்ற வீடுகளில் எவரும் குடியிருக்கவில்லை. நீங்களும் உங்கள் பணியாளரும் இந்த வீடுகளில் தங்கிக் கொள்ளலாம். ஒரு வீட்டில் பூஜை பாத்திரங்கள், மடப்பள்ளியில் தானியங்கள் உள்ளன. நீங்கள் இங்கே தங்கியிருந்து பூஜைகளை நடத்தி கொடுங்கள் ஐயா என்று பணிவுடன் வேண்டினான். அவன் கோரிக்கையை ஏற்ற எங்கராயன் உடனடியாக பூஜைகளை ஆரம்பித்தான். எங்கராயனின் பணியாளும் அருகில் இருந்த தோட்டத்திலிருந்து மலர்களை கொய்து பூ மாலை தொடுக்க ஆரம்பித்தான். மடப்பள்ளியில் சுவாமி நிவேத்தியங்களை தயார் செய்தான் எங்கராயன். காலை நேர பூஜையை முடித்துவிட்ட திருப்தியுடன் எங்கராயன் கோயிலை விட்டு வெளியே வந்து பார்த்தான். வைகை கரையில் அக்கோயிலும் அருகில் 2 வீடுகள் தவிர வேறு எந்த நடமாட்டமும் இல்லை. சுற்றிலும் தோப்புகளும் வயல்வெளிகளும் தான் இருந்தன. மதுரை நகருக்கு இன்னும் சற்று தொலைவு செல்ல வேண்டும். ஆனால் அமைதியான இடம்தான். சோமேஸ்வரன் மணவாளினியை அழைத்து கொண்டு வந்தால் மறைந்து சில நாட்கள் தங்கி இருக்க சரியான இடமாகத்தான் இருக்கும் என்ற எண்ணம் ஏற்பட்டது எங்கராயனுக்கு. எங்கராயன் தன் பணியாளனை அழைத்து தான் மட்டும் மதுரை நகருக்குள் சென்று வருவதாக கூறிவிட்டு நடக்க ஆரம்பித்தான். குதிரையில் சென்றால் எவருக்காவது சந்தேகம் தோன்றும். அதனால் கால்நடையாகத்தான் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான். எப்படியும் இன்று இரவுக்குள் தன் மனைவியையும் பானுமதியையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மாரவர்மனை பற்றி விசாரித்தாலே போதும். தனது குடும்பம் நிச்சயம் அவனுடைய உதவியினால்தான் இங்கே தங்கி இருக்க முடியும் என்று எண்ணினான் எங்கராயன். நண்பகல் நேரம். மதுரை கோட்டை வாயிலுக்கு அருகே வந்தான். சற்றும் தயக்கமில்லாமல் கோட்டையினுள் சென்றான். கோட்டை காவலர்களுக்கு எங்கராயன் மீது எந்தவித சந்தேகமும் ஏற்படவில்லை. பெரிய பண்டிதர் என்ற எண்ணத்துடன் பணிவுடன் வழிவிட்டனர். கோட்டைக்குள் சிறிது தூரம் சென்ற எங்கராயன் வழியில் எதிர்பட்ட வீரனிடம், ஐயா, இங்கே மாரவர்மன் என்பவர் இருக்கிறாரா? அவர் இல்லம் எங்கு உள்ளது என்றான். பெரியவரே, மாரவர்மன் என்ற பெயருடன் பலர் உள்ளனர். நீங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள்? ஐயா வீரரே, எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் மாரவர்மன் சமீபத்தில் கலிங்க நாட்டிற்கு சென்று வந்தவர் என்ற விவரம் மட்டும்தான் தெரியும். அப்படிப்பட்டவர் பற்றி உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? பெரியவரே, கலிங்க நாட்டிலிருந்து மாரவர்மன் என்ற பெயருடன் எவரும் வந்ததாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் சமீபத்தில் கலிங்க நாட்டிற்கு சென்று வந்தவர் சுத்தமல்லன் என்கிற நீலவண்ணன் அவர்கள். இப்போது படைத்தலைவராக இருக்கிறார். அவரை வேண்டுமானால் கேட்டு பாருங்கள்.
நீலவண்ணன் என்ற பெயரை கேட்டவுடன் எங்கராயனுக்கு புரிந்துவிட்டது. நீலவண்ணன் கலிங்க நாட்டில் வியாபாரம் செய்தவன், கருணாகரனுக்கு உதவிகள் புரிந்தவன், சிறையிலிருந்த சிறையாளிகளை மீட்பதற்கும் உதவி புரிந்தவன். நிச்சயம் அவனுக்கு மாரவர்மனை பற்றி தெரிந்திருக்கும். அவனுக்கு சந்தேகம் தோன்றாத வண்ணம் விசாரிக்கலாம் என்ற எண்ணம் ஏற்பட்டது எங்கராயனுக்கு. உடனே எங்கராயன் அந்த வீரனிடம், நீலவண்ணன் அவர்களை அணுகி விசாரித்துக் கொள்கிறேன், அவரது இல்லம் எங்குள்ளது என்று கேட்டவுடன் நீலவண்ணனின் மாளிகைக்கு செல்லும் வழியை கூறிவிட்டு சென்றான் அந்த வீரன். எங்கராயன் நீலவண்ணன் மாளிகைக்கு மெல்ல நடந்து சென்றான். அவன் மனதில் பல்வேறு சிந்தனைகள் எழுந்தன. நீலவண்ணன் தன்னை அடையாளம் கண்டுகொள்வானா? என்னதான் மாறு வேடமணிந்து பண்டிதன் போல தோற்றமளித்தாலும் நீலவண்ணன் பல காலம் கலிங்க நாட்டில் இருந்தவன், ஒற்றனாகவும் இருந்திருக்கிறான். பாண்டியன் நாட்டிற்கு தான் வந்த நோக்கம் பற்றி அறியாமல் உளவு பார்க்க வந்துள்ளேன் என்று நினைத்து கொண்டால் என்ன செய்வது? சிறை பிடிக்கவும் வாய்ப்புள்ளது. இல்லை, எதிரி நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் தான் ஒரு அமைச்சர், அந்த பதவிக்கு உள்ள மரியாதையை நிச்சயம் கொடுக்கத்தான் வேண்டும். ஆனால் நீலவண்ணனிடமிருந்து உண்மையான தகவல்கள் வருமா? அல்லது மாரவர்மனிடம் உங்களுக்கு ஏன் அக்கறை என்று கேட்பானோ? அதற்கு என்ன பதில் சொல்வது? அதனால் மாரவர்மனை பற்றி விசாரிக்க வேண்டாம், அதற்கு பதில் நேரடியாகவே யசோதியை பற்றியும் பானுமதியை பற்றியும் கேட்டுவிட வேண்டியதுதான். இவ்வாறு பல எண்ணங்கள் மோத எங்கராயன் நீலவண்ணனின் மாளிகையை அடைந்தான். மாளிகை நல்ல பெரியதாக இருந்தது. படைத்தலைவனுக்கு உரிய முறையில் பெரியதாகவே இருந்தது. மதுரை நகர் வீதியில் நடந்து வரும்போது பல மாட மாளிகைகளை பார்த்து கொண்டே வந்தான் எங்கராயன். மதுரை நல்ல செழிப்பான நகரம், பல்லாயிரம் ஆண்டுகளாகவே மக்கள் வாழ்கின்ற இடம். நிறைய கோயில்கள், குளங்கள், வீரத்திற்கும் அதே சமயம் பக்திக்கும் இடமளிப்பார்கள் பாண்டிய மக்கள். மாளிகை வாயிலில் வந்து நின்ற எங்கராயன் வாயில் காப்போனிடம் படைத்தலைவர் நீலவண்ணனை பார்க்க வேண்டும் என்று கூற, வாயில் காப்போன் எங்கராயனின் தோற்றத்தை பார்த்து பணிந்து எங்கராயனை அழைத்து கொண்டு ஒரு கூடத்திற்குள் சென்றான். சுத்த மல்லன் நீலவண்ணன் ஆசனத்தில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு சற்று தொலைவில் வீரர்கள் சிலர் நீலவண்ணனின் கட்டளைக்காக காத்திருந்தனர். வாயில் காப்போனுடன் வந்த பண்டிதரை பார்த்தான் நீலவண்ணன். பல காலம் ஒற்றனாக இருந்தவன். எவ்வளவுதான் வேடம் போட்டாலும் யார் எவர் என்பதை எளிதில் கண்டுபிடித்துவிடும் திறமை நீலவண்ணனுக்கு உண்டு. பண்டிதனை பார்த்த உடனேயே வந்தவன் வடகலிங்க அமைச்சர் எங்கராயன்தான் என்பதை தெரிந்து கொண்டான். எங்கராயனை புன்சிரிப்புடன் வரவேற்ற நீலவண்ணன், பண்டிதரே, ஆசனத்தில் அமருங்கள் என்று பணிவோடு கூறிவிட்டு பணியாளனை பார்த்து, பண்டிதருக்கு மோரும் பழங்களும் எடுத்து கொண்டு வா என்று கூறி மற்ற வீரர்களுக்கு வெவ்வேறு கட்டளைகளை பிறப்பித்துவிட்டு வெளியே அனுப்பினான். அதே சமயம் நீலவண்ணன் மனதிலும் பல்வேறு சிந்தனைகள் எழுந்தன. வடகலிங்கத்தின் சிறைச்சாலை உடைத்த விஷயத்தில் தான் உதவியதை எங்கராயன் தெரிந்து கொண்டிருப்பார். அதை பற்றி விசாரிப்பதற்காக மாறுவேடத்தில் வந்துள்ளாரா? அல்லது வடகலிங்க தூதுவராக வந்துள்ளாரா? இருக்காது. தூதுவர் என்றால் சக்கரவர்த்தியை தான் பார்த்தாக வேண்டும். ஒரு படைத்தலைவனை நேரடியாக பார்ப்பது, பேசுவது என்பது இயலாது. அல்லது நமது காஞ்சி அரசர் கருணாகர தொண்டைமான் திருமணம் இன்னும் சில தினங்களில் நடக்கவிருக்கிறதே, திருமணத்தை தடுப்பதற்கோ அல்லது தடங்கல் ஏற்படுத்துவதற்காகவோ வந்துள்ளாரா? சரி, எதற்கும் அவரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான். அதே சமயம் தான் அமைச்சரை அடையாளம் கண்டுகொண்டதையும் தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணினான். அக்கூடத்தில் பணியாள் ஒருவன் வந்து மோர், பழங்கள் என்று வெள்ளி தட்டுகளில் உணவு எடுத்து வந்தான். எங்கராயனுக்கும் நடந்து வந்ததில் தாகமும் பசியும் எடுத்தன. சமயம் அறிந்து உபசரித்த நீலவண்ணனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு உணவு உண்டான் எங்கராயன். உணவை முடித்த பிறகு நீலவண்ணன் எங்கராயனை பார்த்து, கலிங்க அமைச்சர் அவர்களே, என்ன காரணமாக என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். தன்னை நன்கு அடையாளம் கண்ட பிறகுதான் உணவு கொடுத்து உபசரித்திருக்கிறான் நீலவண்ணன் என்பது புரிந்தது எங்கராயனுக்கு. இனியும் தன்னை மறைத்து கொள்வதில் பயனில்லை என்பதை புரிந்து கொண்ட எங்கராயன் மெல்ல அவனிடம் பேசத் தொடங்கினான். நான் யார் என்பதை நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். என்னை நான் அறிமுகப்படுத்தி கொள்ளும் சிரமம் இல்லாமல் செய்துவிட்டீர்கள். ஐயா, நான் பல காலமாக கலிங்க நாட்டில் இருந்திருக்கிறேன். அமைச்சருக்கு உரிய ஆடை ஆபரணங்கள் அணியாமல் சாதாரண பண்டிதர் போல வந்திருந்தாலும் என்னால் உங்களை எளிதில் அடையாளம் காண முடிந்தது. அது போகட்டும், நீங்க வந்த நோக்கம் என்ன? நீலவண்ணரே, அரசாங்கத்தின் சார்பாகவோ அல்லது கலிங்க சிறையாளிகளை மீட்டது குறித்தோ நான் இங்கு வரவில்லை. சொந்த காரியமாக வந்துள்ளேன். எனக்கு நெருங்கிய சொந்தங்கள் இருவர் பற்றி தெரிந்து கொள்வதற்காகவே வந்துள்ளேன். அதற்கு நீங்கள்தான் உதவி செய்ய வேண்டும். அப்படியா?
நல்லது, எனக்கு தெரிந்தவரை உங்களுக்கு கூறுகிறேன். யாரை பற்றி நீங்கள் அறிய வேண்டும்? கலிங்க நாட்டில் சன்னதி வீதியில் இருந்த யசோதியை பற்றியும் அவர் புதல்வி பானுமதியை பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை சந்திக்கவும் மிகவும் ஆவலாக உள்ளேன். உங்களுக்கு அவர்களை பற்றி தெரியும் அல்லவா? யசோதை என்ற பெயரை கேட்டதும் நீலவண்ணன் சற்று நேரம் அமைதியாக யோசித்தான். அமைச்சர் எங்கராயன் ஏன் யசோதையை பார்க்க ஆவலாக உள்ளார் என்று தெரியவில்லை. ஒருவேளை தமக்கும் கருணாகரனுக்கும் யசோதையும் பானுமதியும் உதவியது குறித்து தெரிந்து வைத்துக்கொண்டு அவர்களை மிரட்டுவதற்காக பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறாரா இந்த கலிங்க அமைச்சர் என்று எண்ணினான் நீலவண்ணன். உண்மையில் பானுமதி எங்கராயனின் புதல்வி என்பது நீலவண்ணனுக்கு தெரியாது. யசோதை தன் மருமகனும் பாண்டிய மன்னனுமான சடையவர்மனிடம் மட்டுமே கூறியிருந்தாள். ஏன் காஞ்சி அரசன் கருணாகர தொண்டைமானிடம் கூட தெரிவிக்கவில்லை. கலிங்க நாட்டில் ஒரு சாதாரண கோயில் குருக்களின் குடும்பம் என்றுதான் யசோதையை பற்றி எல்லோரும் நினைத்திருந்தனர். பலவாறாக யோசித்த நீலவண்ணன், சரி, இந்த அமைச்சரால் என்ன செய்ய முடியும்? பானுமதி இப்போது பாண்டிய அரசி. யசோதை அவர்களும் இப்போது அரண்மனையில்தான் இருக்கிறார். அவர்களை இப்போது யாரும் மிரட்ட முடியாது என்று உறுதி கொண்டான். எங்கராயனை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு சென்றால் ஒன்றும் கெடுதல் நேர்ந்து விடாது என்றும் எண்ணிக்கொண்டான். பிறகு, ஐயா, அவர்கள் இருவரும் இருக்குமிடம் எனக்கு தெரியும். உங்களை அவர்கள் இருக்குமிடத்திற்கு நானே அழைத்து செல்கிறேன், வாருங்கள் என்றான் நீலவண்ணன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.